விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கப்போகும் 2026 பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பெருக்கப் போகும் ஒரு அதிர்ஷ்ட மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலம் இது. பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் இந்த மாதம் காத்திருக்கிறது. 11இல் இருக்கும் சூரியன் உங்களுக்கு புதிய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தேடித் தருவார். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. ஆர்வமான கல்வி. பாடங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். குறிப்பாக கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் கூடும். பரிசு மற்றும் விருதுகள். பள்ளி அளவில் நடக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வெல்வீர்கள். நண்பர்கள் பலம். புத்திசாலியான நண்பர்களின் சேர்க்கை உங்கள் படிப்பிற்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு. கடினமான பாடங்களை எளிமையாக கற்க ஆசிரியர்கள் உங்களுக்கு தனி கவனம் செலுத்துவார்கள். கற்றல் திறன். குருவின் பலத்தால் உங்கள் கிரகிக்கும் திறன் அதிகரித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். புதிய வாய்ப்பு. பள்ளி மாணவர் தலைவராகவோ அல்லது ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்போ தேடி வரும். உடல் நலம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பெற்றோர் மகிழ்ச்சி. உங்கள் ஒழுக்கம் மற்றும் முன்னேற்றம் கண்டு பெற்றோர் பெருமிதம் கொள்வார்கள். வினோத கல்வி. புதிய மொழிகள் அல்லது இசை கற்க இது மிகச்சிறந்த நேரம். சுற்றுலா. பள்ளி அல்லது குடும்பத்துடன் சிறு கல்வி சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள் ஹையர் ஸ்டடீஸ். உயர்தர வேலை. உங்கள் தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். சம்பள எதிர்பார்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் சம்பளத்தில் புதிய வேலை அமையும். கல்வி வெற்றி. உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் மிகச்சிறந்த ரேங்க் பெறுவீர்கள். ஸ்காலர்ஷிப். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில்நுட்ப அறிவு. நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை உயர்வு. வேலையில்லா தீண்டாட்டம் நீங்கி பொருளாதார சுதந்திரம் பெறுவீர்கள். நேர்முகத் தேர்வு. முக்கியமான இன்டர்வியூக்களில் உங்கள் ஆளுமை திறனால் அனைவரையும் கவர்வீர்கள். நண்பர்கள் உதவி. உத்தியோகம் தொடர்பாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். சுய வேலைவாய்ப்பு. பிறரிடம் வேலை பார்ப்பதை விட சொந்தமாக ஏதேனும் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். நிம்மதி. எதிர்காலம் குறித்த பயம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ். பதவி உயர்வு. உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் சாதகமாக அமையும். லாப உயர்வு. தொழில் முனைவோருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபம் இரட்டிப்பாகும். புதிய ஒப்பந்தங்கள். வியாபாரத்தில் புதிய பெரிய ஆர்டர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிர்வாகத் திறமை. உங்கள் பணித்திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டு ஊக்கத்தொகை கிடைக்கும். பெயர் மற்றும் புகழ். தொழிலில் உங்கள் பிராண்ட் அல்லது பெயருக்கு சந்தையில் நல்ல மதிப்பு உண்டாகும். கூட்டாளிகள் ஒற்றுமை. பார்ட்னர்ஷிப். தொழிலில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி. புதிய சொத்துகள் அல்லது வாகனங்கள் வாங்கும் அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். டிஜிட்டல் வளர்ச்சி. உங்கள் தொழிலை ஆன்லைன் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலம் விரிவுபடுத்துவீர்கள். பயண பலன். தொழில் நிமித்தமான பயணங்கள் வெற்றியில் முடியும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. முதலீடு. தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலம் இது. நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. குடும்ப முன்னேற்றம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சீமந்தம், நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு உண்டு. சொத்து சேர்க்கை. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் கூடி வரும். பிள்ளைகளின் வெற்றி. உங்கள் பிள்ளைகள் கல்வி அல்லது வேலையில் சாதிப்பது உங்களுக்கு பெருமை தரும். கடனில்லா வாழ்வு. நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும். தந்தை வழி சொத்து. முன்னோர்களின் சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் மறைந்து உங்கள் கைக்கு வரும். சமூக மரியாதை. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அடையில் உங்கள் சொல்வாக்கு உயரும். ஆடம்பர செலவு. வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம். மன உளைச்சல் நீங்கி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். சுப விரயங்கள். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வதால் மனநிறைவு அடைவீர்கள். ஆன்மீக பலம்.
குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவீர்கள். முதியவர்கள் ஆன்மீக பயணம், காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு அமையும். பேரன் பேத்திகள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் சூழல் உண்டாகும். பொருளாதார பாதுகாப்பு, சேமிப்பு மற்றும் முதலீடுகள் மூலம் நிலையான வருமானம் வரும். மதிப்பு, குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் கேட்டு செயல்படுவார்கள். ஆரோக்கியம், தகுந்த மருத்துவ ஆலோசனைகளால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நட்பு கூட்டம், ஆன்மீக குழுக்கள் அல்லது முதியோர் சங்கங்கள் மூலம் புதிய நட்பு கிடைக்கும். வாரிசுகள் ஆதரவு, பிள்ளைகள் உங்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வார்கள். மன அமைதி, தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். தானம் தர்மம், உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். நிம்மதியான ஓய்வு, ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். ரிஷபராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். சுக்கிர வழிபாடு, வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு மல்லிகை பூச்சாற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசியுங்கள். வெள்ளை நிற உணவு, வெள்ளிக்கிழமையன்று மொச்சை அல்லது பால் சாதம் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். வாசனை திரவியம், தினமும் சந்தனம் அல்லது வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது உங்கள் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்.